கேப்பபிள் ஆஃப் கம்போசிங் டியூன்ஸ். அது வந்து ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து நான் ஒரு ஒரு 5 வயசுலேருந்து பாடிக்கிட்டே இருக்கேன். நிறைய பாடல்கள் பாடிட்டு இருக்கேன். நான் தனியா ஒரு ஆல்பம் தயாரிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு 25, 30 பாடல்கள் நான் டியூன் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முந்தியே. ம். என்னுடைய காலேஜ்லலாம் அதை பாடியிருக்கேன் நான் வந்து. ஃபார்மலா இசைய கத்துக்கிறதுக்கு முன்னாடி. அப்புறம் இந்த ஒரு 3 1/2 வருஷம் கொடுத்த ஒரு சின்ன தைரியம் ஒரு இது. அதுக்கப்புறம் எனக்குன்னு நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு ஃப்ரான்சிஸ் மாஸ்டர் அவர் வந்து அவர் கண்டக்டர். அவர கூப்பிட்டுக்கிட்டேன். அவரே எல்லா படங்களையும் எனக்கு அவர் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாரு. அவர கூப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் அவன் வந்து ஒரு பியானிஸ்ட்டு. வந்து அரவிந்தன் ஒரு பையன். அவன் அப்புறம் இன்னும் 2 3 ஒரு கிட்டாரிஸ்ட் ஒருத்தன். அதுக்கப்புறம் வச்சுக்கிட்டு இதை வச்சு தென் ஐ ஸ்டார்டட் கம்போசிங் பண்ணும்போது எப்படின்னு கேட்டால் வந்து இப்போ வந்து ஒரு டியூனுக்கு வந்து 5 ஆல்டர்னேட்டிவ் தயாரிச்சுப்பேன். இப்படியே பண்ணி சாங்ஸ்லாம் பண்ணிட்டேன். சாங்ஸ் எனக்கு ஒன்றும் கஷ்டமாக இல்லை. அதுக்கப்புறம் ரீரெக்கார்டிங் தான் வந்து நான் ஒரு 8 மாதம் பண்ணேன். ஏன்னா இப்போ இளையராஜா பார்த்தோன்னே ஒரு விஷயத்தை புரிஞ்ச உடனே பண்ணிடுவார். எனக்கு எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லை. ஸோ இட் நியர்லி டுக் 8 months ஃபார் மீ டு ஒர்க் ஆன் மை ரீரெக்கார்டிங்.